ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஒரு சேனல். நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜேகே ஒன்ஷத்தை பார்க்க போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு மச்சு பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆக வேணாம். அண்ட் தென் இட்ஸ் ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷனாக மட்டும் பாருங்கள். அண்ட் தென் பேக்ரவுண்ட் ஏதாச்சும் நாய்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிருங்கடா. பிகாஸ் நான் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வேறு வழியில் அதனால தான் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்டேபிளான இடத்த கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் அங்கே போய் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, இட்ஸ் ஜஸ்ட் ஃபேன் ஃபிக்ஷன். ஸோ ஃபேன் ஃபிக்ஷனை மட்டும் பாருங்கள். ஓகேவா? திரும்ப மென்ஷன் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னது மாமா என்ன காணோம்? அப்பா எப்போ கூட்டிகிட்டு வர போனார்? நான் வரவே இல்லை. அம்மா இன்னும் மாமா வரலாமா? ஏய், அவன் ஃப்ளைட்டு லேட்டாக இருக்கும்டி. இப்போ தான் கால் பண்ணார். ஃப்ளைட்டு லேட்டாக இப்போ தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கார். அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? நான் மாமா பார்க்கலான்னு நினச்சேன். நீ எதுக்கு பார்க்க போகிற அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன கேட்டேன் உங்கள் மாமா கிட்ட? அது தெரியும்டி. ஏதாச்சும் வேணும்னா மட்டும்தான் உன் மாமா கிட்ட மாமா எனக்கு இது வாங்கித்தா, மாமா எனக்கு அது வாங்கித்தா அப்படின்னு கூப்பிட்டு சொல்கிற. இல்லாட்டி பேசுகிற நீ? அம்மா அப்பெல்லாம் சொல்லாத. பின்ன எப்படி சொல்கிறது? போ, எக்ஸாம் இருக்குல்ல, போய் படிப்போம். நான் போக மாட்டேன். படிக்க போறியா இல்லை? சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அப்படியே ரூமுக்கு போய் படிச்சுட்ருக்கீங்க. உங்களை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். நீங்கள் இப்போது 12th படிச்சுட்ருக்கீங்க. ஜேகே ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அதுவும் ஃபாரினில். அவருக்கு இப்போது ஒரு 25 ஏஜ் ஆகுது. உங்களுக்கு இப்போ தான் 17 ஆகுது. உங்கள் மம்மியோட தம்பி தான் ஜேகே. உங்கள் மம்மிக்கும் ஜேகேக்கும் கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ போயிட்டு பார்த்தா என்னப்போ எக்ஸாம் சிஎஸ் எக்ஸாம் தானே, அது ஈஸி தான். ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க. ஆமாடா, இது உங்களுக்கு கடைசி எக்ஸாம் அப்போ தான் ஜேகே வந்திருப்பார். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சிலிங்கிட்டே படிச்சிட்ருக்கீங்க. கரெக்டாக ஒரு கார் சவுண்ட். அப்பா வந்துட்டாரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போய் பார்க்குறீங்க. அம்மா மாமா வந்துட்டாரும்மா, நான் போய் பார்க்குறேன். ஐயோ இந்த பிள்ளைலாம் வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க. பார்த்தா உங்கள் அப்பா தான் லக்கேஜஸ்லாம் எடுத்து வெளியே வச்சிட்ருக்காரு. அப்பா மாமா எங்க? அவன் பாதியிலே இறங்கிட்டான். ஏன், என்னாச்சு? அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்பா என்னமோ போய் படிப்போ, எக்ஸாம் இருக்குல்ல, போய் படி. நான் மாமா பார்க்கணுன்னு சொன்னேன்ல. இங்கே பாரு, இந்த பேக்கில் நீ கேட்டதெல்லாம் வாங்கி தந்துட்டான். எனக்கு அது வேணாம், நான் மாமா பார்க்கணுன்னு தானே சொன்னேன். அவன் இங்கே தான் வருவான், ஃபீல் பண்ணாத, போ. ஏங்க அவன் வரல? அது ஒன்றும் இல்லடி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடுவில் இருந்துட்டு வாடா வெளியே போகலாம், வந்தோடனே அக்கா ஃபேமிலி பார்க்க போகணுமா, என் கூட கொஞ்சம் சுற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. அதுதான். ஓஹோ, எட்டி பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. பாருங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறான்னு. தெரியுது, என்ன பண்ண முடியும்? அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுல்ல, போய் பார்த்துட்டு வரட்டும். எப்படி இருந்தாலும் இங்கே தானே இருக்க போகிறான், இங்கே தானே வேலையில் இருக்க போகிறான். எங்கள் வயன்கிட்ட தெரியுமாங்க இது? சொல்லிக்கலாம், பொறுமையாக சொல்லிக்கலாம். அப்புறம் கல்யாணத்தை பற்றி உன் பொண்ணு தானே, நீயே போய் சொல்லு. இதில் மட்டும் என்ன மாட்டி விட்றீங்க பார்த்தீங்களா? உன் பொண்ணடி, போய் சொல்லுப்போ. அவளுக்கு கல்யாணத்தை பற்றிலாம் எதுவும் தெரியாது தான், இருந்தாலும் புரியவே. இன்னும் சின்ன பிள்ளையாட்டவே இருக்கா. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கும் டைம் சரியில்லை. இந்த டைம்லேயே கல்யாணம் பண்ணி வச்சாதான் நல்லது. சரி பார்ப்போம், போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் அப்படி கோச்சிட்டு அப்படி ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு படிச்சிட்ருக்கீங்க கடுப்பா. மாமா என்னை பார்க்க வர
வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டான். நான் இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிங்கிட்டே இருக்கீங்க. வயன், என்னம்மா, வாடி சாப்பிட வாடி. எனக்கு வேணாம், நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு சாப்பிடாம தூங்கிட்டு இருக்க, ஒழுங்கு முறையாக தான் வந்துருச்சு வா. எனக்கு வேணாம், இப்போ வரப்போறியா இல்லையா? சாப்பிட்றவங்களும் ஏச்சது போட மாட்டேங்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பா போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒழுங்காக சாப்பிடு. ஒழுங்காக இருந்தாலும் சாப்பிட்றேன், இதுக்கு மேலே எப்படி சாப்பிட்றது? அப்படி வச்சனா என்ன என்ன ஏற்று பேசிகிட்டு இருக்க? வயன், இங்கே பாரு, அழுது சீன் மட்டும் போடாத. அப்பா என்னம்மா ஆச்சு? அம்மா அடிக்கிறாளா? ஏண்டி அடிக்கிறவளை? ஏங்க, அவள் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவள் ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேங்கிறா. இங்கே பாரு வயன், சாப்பிடுமா. மாமா எங்கே போயிட போகிறான்? இங்கே தான் வருவான், அதுக்குள்ளே என்ன? ஒன்றும் இல்லை, நான் போகிறேன், எனக்கு பசிக்கல, போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே போயிடுறீங்க. இப்படியே தான் ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. ஸோ ஃபைனலி நீங்களும் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்துட்டுருக்கீங்க. உங்கள் ஸ்கூலும் வீடும் பக்கத்தில் தான். ஸோ அதனால் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால் நடந்து வந்துட்டுருக்கீங்க. வயன், உன் மாமா வரேன்னு சொன்னார், வந்துட்டாரா? என்ன பார்த்த போல ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? அதெல்லாம் எதுவும் பண்ணல. என்னடி ஆச்சு? அவர் என்னை பார்க்கவே வரல, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். என்ன, வீட்டுக்கு என்ன வரலையா? வயன், உனக்கு என்ன அவரை பிடிச்சிருக்கானே தெரியலையே. இங்கே பாரு வயன், உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இதை பற்றி நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீ ரொம்ப சைல்டிஷாக இருக்கடி. ஆமாம், ரொம்ப சைல்டிஷாக இருக்க. இதை கம்மி பண்ணிக்கோ, கொஞ்சமாச்சும் மெச்சூர்டாக நடந்துக்கோ. ஏன்னா கடைசி எக்ஸாம் வேறு, இதுக்கு மேலே நீ ரொம்ப மெச்சூர்டாக தான் இருக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கூடி. எல்லா விஷயத்துலையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாத. அப்புறம் முக்கியமாக மாமான்னு சொல்லிட்டு மாமா பின்னாடி சுற்றிட்டு இருக்காத. நீ என்ன சின்ன பொண்ணு கிடையாது. என்னடி சொல்கிற? ஆமாம், உன்னை பார்த்தாவே தெரியுது, பச்சையாக தெரியுது நீ அவரை லவ் பண்ணுறேன்னு. அப்படியா? சரி, லவ் பண்ண என்னப்போ, என் மாமா தானே. இங்கே பாரு வயன், அவர் பார்த்தோன்னே ஒன்றை தான் பார்க்க வந்திருக்கணும். ஆனால் அவர் ஒன்றை பார்க்க போகாமல் அவரோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்க போயிருக்காருடி. ஆமாம்ல, இப்போ புரிஞ்சுக்கோ. அவருக்கு உன் மேலே ஃபீலிங் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீ சின்ன பொண்ணு, அவரை பொறுத்த வரைக்கும் நீ சின்ன பொண்ணு தான். கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கோ. அப்புறம் மாமான்னு அவருக்கு முன்னாடியே சுற்றிட்டு இருக்காது. சரி. ஆனால் இங்கே பாரு வயன், சொல்கிறத கேளு, உன் நல்லதுக்காக தான் சொல்கிறோம், ஞாபகம் இருக்குல்ல? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படி இப்போ வீட்டுக்கு போகிறீங்க. அம்மா நான் வந்துட்டேன். சரி வயன், போய் ரெடி ஆகிட்டு வா, நான் காஃபி ரெடி பண்ணுறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூம்குள்ளே தான் போகிறீங்க. உங்கள் ரூம்குள்ளே படப்படன்னு போயிட்டு பேக்கெலாம் கழட்டி போட்டுட்டு அப்படியே ஷர்ட் பட்டன்லாம் அன்பட்டன் பண்ணுறீங்க. ஓய் மாமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி பட்டன் கழட்டியிருப்பீங்க. ஸோ பாதி மூடிட்டு என்ன பண்ணுறீங்க? ஒரு சவுண்ட் கூட கொடுக்க மாட்டீங்க. பயந்தே போயிட்டேன். போங்க, நான் ட்ரெஸ் மாற்றணும், போங்க. ஓய், மாமா வந்திருக்கேன், என்ன வெளியே துரத்துற? வெளியே துரத்துறேண்ணா? ஹலோ மிஸ்டர், நான் ட்ரெஸ் மாற்றிட்டுருக்கேன், போங்க வெளியே, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு கூப்பிட்றேன். ஏன், இதெல்லாம் நான் பார்க்க வேண்டியது தானே? எனக்கு இதெல்லாம் நான் பார்க்க போகிறது தானடி. இப்போ பார்த்தா என்ன? என்ன பேசுகிறீங்க? ஏன், உனக்கு புரியலையா? எனக்கு புரியல. நான் இங்கேருந்து போகும்போது என்ன சொன்னடி உங்ககிட்ட? உங்ககிட்ட என்னடி சொன்னேன்?
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராரு. என்ன சொன்னீங்க? எங்கே பாருங்க, இவ்வளோ பக்கத்தில் வராதீங்க, அம்மாட்ட சொல்லிடுவேன். சொல்லு, போய் சொல்லு. இங்கே பாருங்க மாமா, வேணாம். என்னடி வேணாம்? என்னடி வேணாம்? என்னடி வேணாம்? மாமா கிஸ் பண்ணிட்டீங்க மாமா. ஆமாம், கிஸ் தானே பண்ண. என்ன உன் நெக்லஸ் ஸ்மெல் பண்ணனா? மாமா அதையும் பண்ணிட்டீங்க. ஓ, அதையும் பண்ணிட்டேனா? சரி, பட்டன் பண்ணு. பண்ணு, ட்ரெஸ் மாற்று. நீங்கள் போங்க. முடியாது மாமா, முடியாதுடி. பொண்டாட்டி மாற்று, என் முன்னாடி மாற்று. இங்கே பாருங்க, முடியாது. நீங்கள் போங்க. முடியாது. போடி, போய் மாற்று. போடி, போய் மாற்று. இவன் என்ன நினச்சிட்ருக்கான்? நான்லாம் மாற்ற மாட்டேன். அம்மா அம்மா மாமா இங்கே தான். சரி கத்தாத, போகிறேன். அடுத்த நிமிஷமே அம்மா அம்மா போய் தொலைறாரு. நீ என்ன என் கையில் மாட்டாமையே போயிடுவ? இதுக்கு மேலே இங்கே தானே இருக்க போகிற. அப்போ வச்சுக்கிறேன்டி உன்னைய. வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கதை சத்திட்டு, இப்போ மாமா என்ன பண்ணார்? என்ன கிஸ் பண்ணாரா? அப்போது அவருக்கும் என்ன பிடிச்சிருக்கா? ஆனால் எப்பயுமே இப்படி பண்ணுவார் தான். ஆனால் இந்த தாட்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, என்னம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரியாக்ட் பண்ணிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்படியே வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அப்படி கீழே வரீங்க. அம்மா எனக்கு பசிக்குதுமா. ஏய், காஃபி போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, போய் காஃபி குடிப்போ. அப்புறம் ஸ்நாக்ஸு எடுத்து வச்சுருக்கேன், போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்நாக்ஸும் அப்படியே காஃபியும் ரெண்டுமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜேகே அப்படியே வந்து பக்கத்தில் உட்கார்றாரு. மாமா என்ன பண்ணுறீங்க? தள்ளி உட்காருங்க. முடியாது. என்ன பண்ணுவ? மாமா வேணாம். என்னடி வேணாம்? என்னடி வேணாம்? மாமா என்ன பண்ணுறீங்க? அம்மா இருக்காங்க. அம்மா இருந்தாங்கன்னா ஏன் கிஸ் பண்ணக்கூடாதா? கிஸ் பண்ணுவேன்டி. இங்கே பாருங்க, நீங்கள் வர ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறீங்க? ஏன் உங்கள் அம்மா என்ன சொல்லி அவன்கிட்ட? என்ன சொல்லணும்? ஏய் அடி, என்னடா அங்கேருந்து கத்திட்டுருக்க? என்ன உன் பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லலேன்னு? என்னத்த சொல்கிற? என்ன சொல்ல அவகிட்ட? டேய், என்னடா சொல்கிற? எனக்கும் அவளுக்கும் மேரேஜ்ன்னு சொல்லியானோ? டேய் அமைதியா. மேரேஜா? என்னது? ஓ, சொல்லலையா? சரி, நான் சொல்கிறேன் கேளு. நம்மளுக்கு 2 பேத்துக்கும் நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ். அப்புறம் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். நம்ம பூசான்லேருந்து சியோலுக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். நம்ம எல்லோருமே வா? இல்லை, நம்ம 2 பேர் மட்டும். என்னது? ஆமாம், சியாலுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். அண்ட் தென் நீ அங்கே தான் காலேஜ் படிக்க போகிற. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்காங்க. ஏய், நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம்னு சொல்கிறேன், அதுக்கு நீ என்ன ஷாக் ஆகலை? உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறாடி நீ? ஆமாம், எதுக்கு கல்யாணம்? எனக்கு இப்போ தான் 17 ஆகுது. ஓ, அப்போது ஒரு 4 வருஷம் கழிச்சு என் கூடயே கல்யாணம் ஓகேவா? அது தெரியாது, அம்மாட்ட தான் கேட்கணும். அம்மா கிட்டே கேட்கணுமா? என்னடி அம்மாட்ட கேட்கணுன்ற? ஆமாம், அம்மாட்ட தான் கேட்பேன். ஜேகே அமைதியா வர்றா. என்னக்கா? ஏன் உன் பொண்ணுக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? அதெல்லாம் எல்லா விவரமும் தெரியும். ஸ்கூலுக்கு போனால் இதை பற்றி தான் பேசுவாளுங்க. எனக்கு தெரியாது. நானும் இவளை பற்றி இவளோட லைஃப் தாண்டி தானே வந்திருக்கேன். அதுக்குன்னு என்ன வேணால் பேசுவியாடா?
இப்போ நான் என்ன தப்பாவா பேசிட்டேன்? கல்யாணத்தை பற்றி தானே பேசினேன். இல்லைடா அவன் சின்ன பொண்ணு. இங்கே பாருங்கள், அவளை கெடுக்கிறதே நீங்கள் 2 பேரும் தான். ஒரு பொண்ணுனால அவ்வளோ செல்லம் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிஞ்சால் கூட தெரிலன்னு தான் சொல்கிறா. என்னத்தை பண்ணி தொலைக்கிறது? இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போகிறேன்னு எனக்கு தெரில. டேய், அவள் இருக்காடா, இருந்துட்டு போகிறா. இப்போ என்ன, நான் என்ன தப்பாக சொன்னேன்? கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயம் சொல்லித்தரணும். சொல்லி தந்ததுக்கப்புறம் தான் கல்யாணமே. என்னடி, கற்றுக்க ரெடியா? என்னத்தை கற்றுக்க ரெடியான்றான்? என்ன முழிக்கிற? நானும் சமைக்க மாட்டேன். சமைக்க மாட்டேங்க. பார்த்தியா உன் பிள்ளைய? பார்த்தியா? இவளெல்லாம் வச்சுட்டு போ, நீ போய் கிச்சனில் ஒர்க் பண்ணு, நான் அவளை பார்த்துக்கிறேன். என்ன பார்த்துக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செக்கிக்கிட்ட கேட்குறீங்க. இப்போ பார்த்துக்கிறேன்டி. என்ன தூக்குறீங்க? அங்கே பாருங்க, அம்மா அங்கே தான் இருக்காங்க. அம்மா காரெலாம் கண்டுக்க மாட்டா. வேணாம் வேணாம் செக்கி, வேணாம். என்னது சேக்கேவா? அது சாரி மாமா, வேணாம். மாமா இல்லை, இப்போ மாமாவோட வேலையெல்லாம் பார்க்கலாமா? வேணாம். வேணுமே, வேணும்டி. வேணாம் சேக்கே, வேணாம். திருப்பி சேக்கே. சரி மாமா, வேணாம். வேணும், வேணாம். வேணும்டி பொண்டாட்டி, வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெட்ரூம் போயிட்டு கதவை லாக் பண்ணுறாரு. மாமா வேணாம், வேணான்லாம் சொல்லக்கூடாது, போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பெட்டில் டப்புன்னு போடுறாரு. வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடிக்கிட்டீங்க. என்னது? ஒன்றுமே இல்லை, என்ன எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை முடிச்சு பார்க்குறீங்க. ஜேகே அப்படி உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. மாமா, என்ன என்னையே பார்த்துட்ருக்கீங்க? அழகாக இருக்கியா? அதான் பார்த்துட்ருக்கேன். அழகாக இருக்குண்ணா. சரி தள்ளுங்க. ஏய், இங்கே போகிற, இங்கே உட்காரு. இங்கே பாரு, உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். என்னது? என்ன சொல்லணும்? இங்கே பாரு, நீ பிறக்கும் போதே முடிவு பண்ணியாச்சு நீ எனக்கு தான் அப்படின்னு. அதனால தான் இத்தனை நாளாக நீ கேட்டதுலேருந்து எல்லாத்தையும் வாங்கி தந்துட்டுருக்கேன். ஓ, அப்போ இதெல்லாம் மேரேஜ்க்காக தானா? அஃப்கோர்ஸ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நான் கேள்விப்பட்டேன்டி, நீ என் மேலே செம்ம கோவத்தில் இருந்தேன்னு. ஆமாம், கோவமாக தான் இருந்தேன். ஓஹோ. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம், நீ காலேஜுக்கு வந்து கோயட் காலேஜில் சேரக்கூடாது, கேர்ள்ஸ் காலேஜ் தான் சேரணும். மாமா. என்ன மாமா? என்னடி மாமா? எதுக்கு? பார்க்கவே அழகாக இருக்க. உன்னைய எவனாச்சும் தூக்கிட்டு போயிட்டானா அப்புறம் நான் தானே தேடணும். அப்போல்லாம் எதுவும் ஆகாது. ஆகாதா? அதை நான் பார்த்துக்கிறேன்டி. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி வா, ஒரு ரவுண்ட் போவோம். ஒரு ரவுண்டா? என்ன பேசுறீங்க நீங்கள்? ஒரு ரவுண்ட் போகலாண்டி. வேணாம் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம். சரி சரி சரி, அழுகாத அழுகாத, சும்மா தாண்டி சொன்னேன், அழுகாத அழுகாத. அம்மான்ட்டு போகணும். ஐயோ, இவளெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போகிறேன்னு தெரில. சரி சரி அழுகாத, நான் ஒன்றும் உன்னை பண்ண போகிறதில்ல, அழுகாத அழுகாத. சரி சரி, உனக்கு இது தான் வேணாம். அப்போ நான் கிஸ் பண்ணிக்கிட்டா? கிஸ் பண்ணிக்கிட்டாடி? அப்போ நான் கிஸ் பண்ணிக்கிட்டா? அது மட்டும் வேணாம், ஆனால் கிஸ் பண்ணிக்கலாம்.
ம் சரி, இப்போ கிஸ் பண்ணிக்கிறேன். ம் என்ன? ம் 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 சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் இதோட ஒன்செட்டை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இது வந்து எதுக்கான வீடியோனா 50 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. ஸோ அதுக்காக தான். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெலாம். அண்ட் தென் நான் போடுற வீடியோஸில் வந்து எது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லுங்கள். பிகாஸ் நான் அப்போ தான் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய இடத்துல வளர்றேன். ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் நடுவில் வருதா, அதனால் நான் என்ன சொல்ல வரேனே மறந்துடுறேன். அதனால் அப்பப்போ இதெல்லாம் நடக்கும், மன்னிச்சிக்கோங்க. அண்ட் தென் பின்னாடி இந்த காக்கா சத்தம், அப்புறம் இந்த புறா சத்தம் அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் மன்னிச்சிக்கோங்க, அப்படியே ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் எனக்கு இருக்க சுச்சுவேஷனில் அப்படி தான் நான் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே, டாட்டா, பாய் பாய்.